தமிழ்நாட்டின் தலைசிறந்த சித்த மருத்துவ கல்லூரி நமது சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரி, சிவராஜ் ஹோமியோபதி மருத்துவ கல்லூரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448835500. இந்த பக்கத்துல டெல்லியில ரொம்ப பரபரப்பான ஒரு வழக்கு. நம்ம திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தொடர்ந்த வழக்கு. திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் பத்தினது. கரூர் வழக்குல காவல்துறையினர்கள்ட்ட எல்லாத்தையும் குற்றம் சாட்டி திமுக அரசனுடைய சதி அப்படின்ற டோன்ல அவர் சொன்ன விஷயங்களை சுட்டிக்காட்டி அந்த வழக்கு தொடரப்பட்டு அதுல முதல்வர் விஜய் கரூர்ல விக்டிம்ஸோட ஃபேமிலிஸை பார்க்க கூடாது அப்படின்ற விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதுல சொன்ன முக்கியமான வார்த்தை, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை எப்படி நான் அவருடைய மக்களை சந்திக்க கூடாதுன்னு நல்ல உத்தரவு போட முடியும்? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வராம போயிருமா? இது எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற நேரடி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. முதல்வர் விஜய் அவருடைய பயணத்திற்கான கிரீன் சிக்னல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. எப்படி நம்ம இதுல நீங்க திரு ஸ்டாலின் அவருடைய படத்தை போட்டதோட நீங்க உதயநிதி அவர்கள் படத்தை தான் நீங்க போட்டிருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல நேரடியான அவர் அந்த சீன்ல இல்லை. திரு உதயநிதி தான் அதை முன்னெடுத்துறாருன்னு பார்க்குறோம். திரு ஆர்.எஸ். பாரதிகள் பேட்டி கொடுத்து நாங்கள் இதை வழக்கா போடுவோம்னு சொல்லியிருந்தாரு. திரு ஆதவ் அர்ஜுனா நாங்கள் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது, கரூர் கணக்கை நாங்கள் தீர்க்காம விட மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. இந்த பக்கம் போகல 10ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் அங்கே போகிறான்னு பார்க்குறோம். ஒன்று, முதலமைச்சரோ ஆதவ் அர்ஜுனாவோ அமைச்சர் பெருமக்களோ கரூர் சம்பவத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த தடையோட விஷயம். நாம் பொள்ளாச்சி சம்பவத்தை கூட காட்டியிருந்தோம். அதில் நம்ம முக்கியமாக பொள்ளாச்சி சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது தேர்தல் நேரத்தில் அவர்கள் பேசினாங்க. இங்கே இவர் முதலமைச்சர், அவங்களே குறிப்பிட்டது போல, நீதியரசர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மாநில மக்களை போய் பார்க்கறதுல ஒரு எப்படி தடை போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது சந்தடி சாக்கில் திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிட்டார். அப்போ சிபிஐ டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அதான் சிபிஐ டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்களா? அவர் அவர் மேல ஏதாவது சார்ஜ் பண்ணிருக்காங்களா? அவர் என்னவா வந்திருக்கிறார்? நீங்க மட்டும் வாய்க்கு வந்தாலும் பேசாதே எஃப்ஐஆர்ல அக்யூஸ்ட் கிடையாது அப்படின்னு நீதிபதியே சுட்டிக்காட்டி அதுதான் சொல்றேன். அப்ப அக்யூஸ்ட் லிஸ்ட்ல அவர் சேர்க்கல அப்படிங்கும் போது நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல அப்ப அதுக்கு தான் அந்த இடத்துல தான் அவங்க ட்ரிப் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்கன்னா, நீங்க அரசியல் மேடையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதிங்க. அரசியல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். அவங்க உங்களுக்கு ரொம்ப கேவலமா திட்டினாங்களா? நீங்க ரொம்ப கேவலமா திட்டிக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதை நீங்க ரோட்ல வச்சுக்கோங்க, அதையும் கோர்ட்ல வச்சுக்கிறீங்க. அப்ப கோர்ட்டுங்கிறது அதுக்கான இடம் இல்லை. உங்களுக்கு நீங்க அதை பேசி இதை பேசக்கூடாது. அப்ப நீங்க டிஃபமேஷன் கேஸுங்கிறது லட்டா தொக்கா எங்கேயாவது சிக்குனாங்க, எங்கேயாவது தப்பா பேசியிருக்காங்க, எங்களை அடையாளம் பிடிச்சிருக்காங்கன்னா அதை நீங்க வாங்க. ஆனா அது இவர் தடை பண்ணுங்க, இவர் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, இவர் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் பேசணும் அப்படிங்க கருத்து ஆர்டிகல் 19 கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையிலேயே நீங்க பேச்சு சுதந்திரங்கிறது நம்முடைய அடிப்படை உரிமை. நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கூடிய விஷயம். அதை நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன கணக்குங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சிஎம் போய் எங்க பார்க்கக்கூடாது, நாளைக்கு பிஎம் போய் பார்க்கக்கூடாது, எப்படி சொல்லுங்க? எல்லாருமே பார்க்கணும் தானே கேட்போம். நீங்க கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க போய் பாத்தீங்களான்னு தானே கேட்கணும். நீங்க இத்தனை நாள் ஆச்சு, நீங்க ஏன் போல கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேன், 55 நாள் ஆச்சு நீங்க பதவி ஏற்று, ஏன் நீங்க போலன்னு கேட்கற விட்டுப்பட்டு ஏன் நீங்க போய் பாக்குற அப்படின்னு கேட்டு இவங்க போய் ஏதாவது முதலமைச்சர் போய் சொல்லி அவங்க ஏதாவது சொல்லிட போறாங்களா? சாட்சி விசாரணை கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. சம்பவ இடத்துக்குலாம் 10 தடவை ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே திரு விஜய் 2 முறை கூட்டு விசாரிச்சிட்டாங்க. டிஜிபி, ஏடிஜிபி எல்லாரும் கூட்டாங்க, லோக்கல் எஸ்பி எல்லாத்தையும் கூட்டு விசாரிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிரைமா பேசி இருந்த விஷயங்கள்ல என்ன பூர்வாங்க விசாரணையெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு அரசியல் ரீதியா நாங்க என்ன உங்களுக்கு தெரியும், திமுகல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன் அந்த வழக்கறிஞர் விங், அந்த லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல மாறி மாறி யாராவது ஒருத்தருக்கு ராஜ்யசபாவும் கொடுத்துருவாங்க, ஹாப்பியா வச்சிருக்காங்க. அண்ணன் ஆர்.எஸ். பாரதி கொடுத்தாங்க, வில்சன் கொடுத்துருக்காங்க, சண்முகசுந்தரத்துக்கு கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அணியே ஹாப்பியா இருக்கும். நாளைக்கு நம்ம தான் அப்படின்னு ஒரு 15 வழக்கறிஞர் ரெடியா இருக்காங்க. இந்த பரந்தாமன் பாருங்க, தமிழன் பிரசனா பாருங்க, அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு ஆள் வந்துட்டே இருப்பாங்க. நாளைக்கு நம்ம அங்க வந்துடலாம். இப்ப ஜின்னா இருக்கிறாரு, அவர் ஜட்ஜாவே ஆயிடுவாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வழக்கறிஞர்ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் ரெடி ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹாப்பியா இருக்கணும். டபக்குன்னு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு டமால்னு பின்னாடி வந்திருக்காங்க. அவர் தெளிவா நீங்களே வாபஸ் வாங்குறீங்களா, நான் டிஸ்மிஸ் பண்ணுவான்னு கேட்டாங்க. அப்ப இது கம்ப்ளீட்டா வெறும் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவை கோர்ட்டு கொண்டு போன முயற்சி தவிர வேற ஒண்ணும் இல்ல. அது நீதிமன்றமே சொல்லிருச்சு. இந்த இதுல கரூர் சுற்றியே திருப்பி வருகிறது. 10ஆம் தேதி நெருங்குகிறது. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ன்ற மாதிரி, ஆல் ரோட்ஸ் லீட் டு கரூர்ன்ற மாதிரி நிற்கிறது. திரு செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் தெரியும்ல, தமிழ்நாட்டு மேப்ல ரொம்ப சென்டர் படுத்திங்கன்னா கரூர் தான் மையம். ஆக்சுவலா தமிழ்நாட்டு அரசியலின் மையம் கரூர்ல, தமிழ்நாட்டுக்கே மையம் கரூர் தான். அதனால தான் கரூருக்கு 1 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய திருச்சியை மையம் ஆக்கிடலாமா, தலைநகர் ஆகலாம்னு எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சராக ட்ரை பண்ணார். எஸ், எல்லா வீலும் அங்கதான் சுத்துது. பஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் வீல்ஸும் அங்கதான் சுத்துதுன்னு பாக்குறோம். திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஃபியூச்சர் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏபி நாளைக்கு விசாரணைக்கு வரும். அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கிறாரு, தலைமறைவா இருக்கிறாரு. அவர் தலைமறைவுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, ஏன்னா அவங்க சம்மனுக்கு வரல. அப்ப தலைமறைவு தானே. அதுல நீங்க சம்மனுக்கு ஆஜரா இருந்தாங்கன்னு சம்மன் ஆஜராம இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு.
அவங்க வீட்லயும் போய் பார்த்தாங்க. சென்னை வீட்ல இல்ல, கரூர் வீட்ல இல்ல, பூர்வாங்க குடியிருந்த வீட்ல அப்பா அம்மா அங்கேயும் இல்ல, எங்கேயும் இல்ல. அப்ப வேற எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னு தெரியாது. தலை மறைவா இருக்கிறாரு. தலை மறைவுனா ஓடிட்டார், ஒளிஞ்சிட்டார். தலை தெரியல. அவ்வளவுதானே. தலை எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி தலை எங்க இருக்குன்னு தெரியல. அந்த கணக்கு. அப்ப இது இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, திரு அசோக் குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இதே மாதிரி இருந்தவர். ஆமா. இடி கண்லே இடி சிபிஐ எல்லாம் ஓகேங்க, அரெஸ்ட் பண்ணலங்க, விடுங்க, தயவுசெய்து வந்துருங்க அப்படின்னு அப்புறம் கோர்ட்ல ஆஜரானார். ஆஜராயிட்டு பெயில் வாங்கிட்டு அவர் போயிட்டார். அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஹைட் அவுட்ஸ் இருக்குது. அவங்க வி கேன் ஹேண்டில் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள் சமாச்சாரம் 24 ஹவர்ஸ். ஹைகோர்ட் நீங்க நீதிமன்றத்தின் முன் ஆஜராகுங்க அப்படின்னு சொன்னா ஆஜராவாங்க. அரெஸ்ட் பண்ண வேண்டாம், விசாரணை பண்ணுங்க, அவர் ஆஜராகட்டும் சொல்லி சொன்னாங்கன்னா பண்ணுவாங்க. அது நீதிமன்றம் ஒரு 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 எப்படினாலும் ஒரு உத்தரவு போடலாம். திருவல்லிக்கேணி போலீஸ் முன் ஆஜராக வேண்டும், கைது செய்யக்கூடாது, இந்த வழக்கில் கைது செய்யக்கூடாது, அவர் விசாரணைக்கு அழைக்கும் போதெல்லாம் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போடலாம். ஸோ அரெஸ்ட்டும் இல்லாமல் ஆகிப்போச்சு, ஆஜரான போத் வின் வின் பாலிசி. என்னை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இவருக்கு, உங்களுக்கு ஆஜராகணும்னு இவங்களுக்கு, ரெண்டுக்கு வச்சுங்க. கரூர் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு நாளைக்கு 2 முறை கையெழுத்து போடணும் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அவன் கரூர் போகாமல் இருப்பார். ஸோ ஒரு மேனேஜ் பண்ண வரும்னு நினைக்கிறேன். கால ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு புறம் இருக்க. முக்கியமான விஷயம் இது ரொம்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆனது அப்படின்னா, ஐ மீன் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிறது. ட்ரெண்டிங் தான் இந்த ஆட்சி அப்படின்னு விமர்சனம் ஒரு புறம் இருக்க, விமர்சனங்களே இதை மையப்படுத்தியதாகவும் மாறி இருக்குது. சோ இவங்களே கண்டென்ட் எடுத்துறாங்க. டிவிக்கு ஆட்சியிலே ட்ரெண்டிங்னா அமைச்சர் கீர்த்தனாவே தனி ட்ரெண்டிங். ஆமா, அவங்க தனி செக்ஷன் போட்டு அவங்களுக்கு ட்ரெண்ட் பண்ற மாதிரி அவங்களுடைய வீடியோஸ் நிறைய ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இதுல அடுத்ததாக அவங்க விருதுநகர்ல அவங்களோட மாவட்டத்துல பொறுப்பு அமைச்சராக அவங்களே ஒரு அரசு பள்ளியில ஆய்வு மேற்கொள்றாங்க. அங்க ஒரு குழந்தை கிட்ட ஹூ இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாம குழந்தை ஸ்டாமரிங் ஆக, அப்புறம் அந்த சுத்தி இருக்கிறவங்க அப்படிலாம் பேச, ஆசிரியர்கள் கிட்ட சொல்ல, இவங்களே எப்படி இருக்காங்கன்னா பேக் பெஞ்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்க வார்த்தைகளை விட அது ஒரு மாறி போச்சு. இது ஒரு அக்கறையின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் இப்படி குழந்தைங்களை முன்னாடி பண்ணாம அவங்கள தேத்தி கொடுக்கணும், அவங்கள தட்டி கொடுக்கணும், அவங்களையும் ஆசிரியர்களையும் ஊக்கம் தான் படுத்தணும் அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டிருந்தார். அதற்கு கீர்த்தனா அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். நானே அரசு பள்ளியிலேருந்து வந்தவ தான் அப்படின்னு அவங்க இது கொடுத்துருக்காங்க. அதை இப்போ ஃபேக்ட் செக் பண்ணி இவங்க இதுதான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் அப்படின்னு, இது ஒரு போரா அக்க போரா அப்படின்னு போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன ஒரு இதுக்கு எங்கதான் சார் எண்டு அப்படின்னா இது ஒரு ஊக்கப்படுத்துற விஷயமாக பார்க்க முடியாது. அவங்க மாணவர்கள்ட்ட பேசினாங்க, அதை என்கரேஜ் பண்றதுக்காக பேசினா பார்க்க முடியாது. அது ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளமாக தான் நம்ம பார்க்கணும். அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி மனநிலையில் இருப்பாங்கங்கிற பேசிக் தெரியணும். அரசு பள்ளியில் எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாருங்கும் போது நாம ஹீரோயினா நினைச்சிட்டு இருந்த மிஸ் ஹெட் மிஸ்ஸஸ் அவங்கெல்லாம் பதட்டத்தில் இருப்பாங்க. அப்போ மிஸ் ஹெட் மிஸ்ஸஸே பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க அதை பார்த்து எவ்வளோ பதட்டமாவாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஓம் பேர் என்னன்னு கேட்டா கூட கக்கப்பன்னு வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது பதட்டத்தின் காரணமாக, அது வேற ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக். எப்படி இந்த நீட்டுக்கு இந்த அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் எல்லாம் சேர்ந்து நீட் சொல்லி சாதாரண நீட்டை பெரு நீட்டாக்கி மாற்றி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு அமைச்சர் வந்துட்டார், ஹெட் மிஸ்ஸஸ் மிஸ் எல்லாம் பதறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஹூ இஸ் யுவர் ஃபாதர்ல வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா கூட இந்த பதட்டம் வந்திருக்கும். அப்போ அது தெரியல அப்படிங்கும்போது பேக் பெஞ்சரா அப்படின்னு எப்படி இருப்பாங்கன்னு சொல்றது ஒரு பேக் பெஞ்சரா எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் அதில் உட்காந்து பார்த்துருக்கோம். அதில் நம்மளே பதுங்கி டீச்சர் கண்ணில் தென்பற்றக்கூடாங்கிற கதை பின்னாடி போய் உட்காந்துருக்கிறோம். அப்போ அவெல்லாம் இப்படி உருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன செய்யறது, அவ்வளோதான் உருப்பிட்டுருவோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ அது அங்கதான் அந்த இடத்துல ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வருது. நம்ம அரசு பள்ளி மாணவர்களையே கைதுக்கி விடும்படியாகத்தான் அணுகணும் ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஒன்று புரியல அப்படின்னு சொன்னால் அவங்க அழகா நாம சொல்லித்தரக்கு முயற்சி பண்ணோம். இப்படிதான் இந்த அர்த்தம் பார்த்தியா, அப்போ நான் சொன்னேன் பார்த்தியான்னு. அண்டு இவர்கள் பேசின ஆங்கிலத்தை, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசின ஆங்கிலத்தையே 10 வரிகள் தப்புன்னு 10 பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஈவென்ட்ல பேசினா நீங்க இப்படி பேசிருக்கீங்க, ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல நான் இப்படி சொல்லக்கூடாது, நீங்க இப்படி சொன்னா என்னோட இங்கிலீஷ் அப்படி மொக்கையா இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்குமே ஒரு ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் கிடையாது, அதுல கிளியரா இருக்கும். அப்ப இங்கிலீஷ்ங்கிறது இன்னொரு லாங்குவேஜ் தான், அது ஸ்கில்லும் கிடையாது, அது நமக்கு தெரியாத மொழி. பிரிட்டிஷ்காரனால தமிழ் பேச முடியாது, நம்ம கேள்வி பண்ணுவோமா? ஆனால் தமிழ்காரனால இங்கிலீஷ் பேச முடியலங்கிற கேள்வி பண்ண முடியாது. இந்த ஆயிற்று போல இந்த திராவிட இயக்கங்களில் உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். நீங்க இங்கிலீஷ் பேசலைன்னா உங்களை இழிவா பார்க்கறது, தமிழ் பேசலைன்னா பெருமையா பார்க்கறது. இதுதான் திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த விஷயம். நீங்க திராவிட இயக்க தலைவர்கள் பல பேர் நீங்க தமிழ் பேசுவீங்க. இதே அமைச்சர் கீர்த்தனாட்ட நாளைக்கு நாம வாங்க தமிழ்ல ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிடுவோம். அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தமிழ் டெஸ்ட் வாங்க, நம்ம 4 விஷயம் சொல்லுவோம். 2 திருக்குறள் நீங்க கடன் எழுதணும். பேர் சொல்லக்கூடாது. நீங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதல் எவ்வளவு சொல்லுவீங்க, நான் எழுதணும். 2 குறள் எழுதணும். அதில் அறத்துப்பாலதுன்னு எழுதுங்க, பொருட்பாலதுன்னு எழுதுங்கன்னு சொல்லி நீங்க எழுதுறீங்களா பார்க்கணும். நீங்க இல்லாட்டி அன்று அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள் சொல்லுங்கன்னா எழுதுறீங்களா? 10 மார்க்கில் எழுதிருக்கோம் நாங்கள்.
சொல்லுவீங்களா? அப்போ வந்து நீங்க படக்குன்னு வந்து ஒரு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் நீங்க அமைச்சர் போய் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்காம நடந்துச்சுன்னா அப்ப அதை என்கரேஜ் பண்ண முடியாது. நாம ஒண்ணு ஒரு பிளான் பண்ணி போறோம். அருண் சூப்பரா செஞ்சு நினைக்கிறேன். அருண் சொல்ல ஏய் சூப்பர்பா கமா கமா அப்படி சொன்னா தான் தெரியும். இது தெரியல அது தெரியலன்னா அப்ப உங்களுக்கு மைண்ட்ல வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப தப்பான விஷயம். எந்த பள்ளி மாணவர்கள்ட்டையும் கூடாது. அரசு பள்ளி மாணவர்கள் இல்ல, எந்த பள்ளி மாணவர்கள்ட்டே கூடாது. அவங்களே வந்து இப்பதான் ஒரு அரை குறையா வந்து விழுந்து எந்திரிச்சு வெளியே வராங்க. அவங்களுக்கு வந்து உலகமே புதுசு. சின்ன பசங்க, டீனேஜ்ல இருக்க பசங்க. அப்ப அவர்களை வந்து இது மாதிரியான ஒரு ஒரு ஆய்வுங்கிற பேர்ல கொண்டு போறது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னைக்கு திரு நிர்மல்குமார் அவர்களே வந்து சொல்லிட்டார். அவங்க துறையை மட்டும் பாருங்க. ஆனா சீமான் தான் கேள்வி எழுப்புறாரு இன்னைக்கு ரொம்ப. ஏமா அந்த அம்மோனியா 18 பேர் இறந்து போனாங்க. அந்த தொழில்துறை அமைச்சரா நீங்க அந்த தொழிற்சாலை போய் பார்த்தீங்களா? நீங்க தொழில்துறை அமைச்சர். அந்த தொழிற்சாலைக்கு இப்போ வரைக்கும் போயிருக்கீங்களா? போல. நீங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு வேற ஒரு அமைச்சர் இருக்காரு. இங்க போய் உட்கார்ந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ வந்து அவரவர் ஒரு வேலையை பாருங்க. அண்ணன் சீமான் சொல்றது மட்டும் இல்ல. திரு நிர்மல்குமாரே சொல்லிட்டாரு அமைச்சர். அப்ப வந்து இதுதான் முக்கியம். நமக்கு என்ன நம்ம வந்து ஒரு போட்டோ ஆப் ஒண்ணு கிடைக்குது. ஒரு வீடியோ கிடைக்குங்கிறதுக்காக போய் நிக்க கூடாது. அது அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை. அந்த குழந்தைகள் இப்ப பாருங்க அந்த பதில் சொன்ன குழந்தைகள் அத்தனை பேர் எவ்வளவு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதை எவ்வளவு பேர் எல்லல் பண்ணுவாங்க. எல்லல் பண்றவனுக்கும் தெரியாது. ஆனா வந்து அவன் ஒரு கேள்வி பொருள மாட்டான்னு சந்தோஷம் தானே. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அமைச்சர்கள் கட்டாயம் தவிர்க்கணும். இதுல வந்து ஒரு ஒரு போட்டோ ஆப் ஒரு ஆப்டிக்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு அந்த மீட்டரை தாண்டுறாங்களோ, ஒரு எல்லை மீறுறாங்களோ, ஒரு ஆர்வமா இருக்கிறது வேற, ஆர்வ மிகுதி வேற, ஆர்வ கோளாறு வேறன்னு ஒரு மீட்டர் இருக்குல்ல. எல்லாருக்குமே ஆர்வ கோளாறு இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த ரீல்ஸ் வந்து கண்ணாபின்னான்னு வருது. அதனால தான் அமைச்சர் பெருமக்கள் போறது மட்டும் இல்ல, எம்எல்ஏக்கள் போறது மட்டும் இல்ல. நான் வந்து ஒன்றிய செயலாளர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் நிக்கிறாரு. சோ ஒன்றிய செயலாளர் இங்க என்ன வேலைங்க? இது யார் தெரியுதா? இதான் வந்து விஜய் அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரைம் சொல்லுங்க. இதெல்லாம் எங்க வந்து நிக்குது? அந்த ஆர்வ கோளாறு தான். யார் டாக்டராவே இல்லாம கோட் இங்க ஓசியில வந்து வாடகைக்கு வாங்கி அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி போட்டு வந்துட்டு அங்க போய் நான் மருத்துவமனையில் ஆய்வு பண்றேன். இதெல்லாம் என்னது எனக்கு புரியல. அப்ப வந்து முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரைட். அப்ப விஜய் அவர்களுடைய அவரோட தலைமையேற்று வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடல. அது யார்? விஜயே சொல்லியிருக்கிறார். யார் உங்களுக்கு ஓட்டு போடல? விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. சரி கீர்த்தனா அமைச்சர் ஆகணும், இவர் அமைச்சர் ஆகணும்னு சொல்லி அப்ப யாரும் ஓட்டு போடல. அது எல்லாரும் அவங்களே ஒப்புக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு துணை நிற்கும்படியா நீங்க வேலையை பார்க்கணுமே தவிர அவங்கள வந்து கெடுத்து விடுற மாதிரியான வேலை பார்க்கணும். இந்த கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா ஆர்வ கோளாறுல நாங்க இப்பதான் வந்திருக்கோம் அப்படிங்கறனால என்னென்ன செய்யாம இவங்க வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் டிஎம்கே எவ்வளவு பெட்டர்ப்பா அப்படின்னு கொண்டு வந்துடக்கூடாது. இது வந்து ஒரு அட்ராசிட்டி தான். இது வந்து இன்னும் வந்து ஒரு 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 நியூசன்ஸா ஒன்று இருக்கலாமே தவிர இது வந்து ஒரு பெரிய பாடாவதியா வந்து கொலை கொள்ளை வன்முறை அந்த மாதிரி சென்ஸ்ல இல்ல. ஆனா இதுவும் கட்டாயமா தவிர்க்கப்படுது. இதுவும் டைரக்ட்லி ரீச்சிங் த பப்ளிக், காமன் மேனுக்கு தொடரக்கூடியது. அதனால இதை வந்து கட்டாயமா தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, கடைநிலை நிர்வாகி வரைக்கும் அதை பார்க்கணும். எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பல இடங்களில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது. அவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நிரலில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.